யாருமே இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு செல்வம் இல்லை. அப்படி அவர்கள் சொல்லுவோம். யாருமே இயேசுவே, வாழ்வுக்கு செல்லும் வழியினால் அவர்கள் காட்டுகிறேன் சொல்கிற ஆண்டவர் வேதனையா, கலாமையா, கஷ்டமா, வாழ்க்கையின் வேதனையா அவருடைய அன்பு யாரும் நம்மை பிரிக்க அவருடைய அன்புக்குள்ள நம்மை ஒப்புக்கொண்டு அப்படியே சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கண்களை மூடி சிறந்தாலும் நம்மை ஒப்புக்கொண்டு கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள். நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். நான் உங்கள் மனம் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை எப்பொழுது அறிவிக்கிறார். இந்த ஒரு மணி பொருளை விடுமுடைய நண்பர்களை ஒப்புக்கொடுக்கிறார். நானும் இயேசுவும் மாத்திரமே உங்களுக்கு இருக்கிறோம். மாத்திரமே தன்னுடைய மனதுக்குள்ளே எத்தனையோ 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 சூழல்கள், எவ்வளவோ மாறுங்கள், எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ நோய்கள், எவ்வளவோ கண்ணீர் சுமைகள், அவை ஒவ்வொன்றையும் யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை
Thank you.
ஆண்டவரை உள்ளத்தில் மகிழ்ச்சி தருவதையா உம்மை காணுகின்றவர்கள் பேர் பெற்றவர்கள் உண்மையை நம்பிக்கை கொள்ளுகிற மனிதர்களால் இன்னைக்கு ஓடி வந்துள்ள ஆண்டவரை எத்தனையோ பணி எத்தனையோ சுமை எவ்வளவு போராட்டங்கள் எல்லாவற்றையும் தாக்கி கொண்டு உன் பிள்ளைகளை கண்டோக்குகிற கடவுளே கர்த்தரே நன்றி ஐயா நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே உடைந்த உள்ளத்தால் கருவேன் நாளிலே நைந்து நெஞ்சத்தாலே நான் காப்பாற்றுகிறேன். துணை கொண்டு நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அன்பர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விளைந்தனர், அவர்களுடைய முகம் அவமானத்திற்குள்ளாகவில்லை. ஆண்டவரை நீங்கள் உற்று நோக்குங்கள், ஒளி பெறுவீர்கள், வெட்கத்தால் தலைமையை மாற்றீர்கள். ஒருவரம் கண்களை திறந்து ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் இன்றைய நாளில் என்ன காரியங்களை குறித்து மன்றாடுகிறோமோ அவற்றுக்கு நடுபடியாக ஆண்டவரை பார்த்து நுட்பமாக மன்றாடி கொள்வோம். ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்கிறது, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதிப்படுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். நம்மை எப்பொழுது மன்றாடி கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது, ஆண்டவரே என்னை கைவிட்டு விடாதீர்கள், ஆண்டவரே அவர்களுக்கு அகன்று கொள்கிறார்கள், ஆண்டவரே என் மீட்பின் ஆற்றலே எனக்கு துணை புரிய விரைந்து வாருங்கள் சொல்லி நம்முடைய மனதினுடைய ஆதரவுகளை எல்லாம் சொல்லி கொண்டாடுவோம். ஆண்டவர் நமக்கு அறிவியாக என் மகனே என் மகனே நீ பயப்படாத, நான் உனக்கு கடப்படுகிறேன், நான் உனக்கு குணப்படுகிறேன், உன் மனதிற்கு எல்லாம் நீ நம்பிக்கையோடு ஓ என் தேவா, உன்னை தேடி நான் அறிந்தேன், உன் நாதா உன் அன்பை நான் அறிந்தேன், உன்னை பாடி பாடி உனக்கு தேடி நான் வருவேன் என்ற நன்மையோடு அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கழித்துவிட்டோம். நம்மை கூட அனுமதித்தோம், தங்களோட நாட்களை அகற்றுவோம். பக்கத்தில் இருக்கிறவர்கள் நான் நன்றாடுவதை பார்க்கிறார்கள், நான் இயேசுவோடு பேசுகிறேன். இயேசு என்னையும் கொடுவார், என்னுடைய வீட்டுக்கு இயேசுவேன் என்று அழைத்து செல்கிறேன். என்னுடைய சுமைகளை சிறுவேன் பாருங்கள், துணைகள். ஓ என் தேவா, உன்னை நாடி தேடி அழைத்தேன் என்று பாடினார். ஓ என் தேவா, உன்னை தேடி நான் வந்தேன். ஓ என் நாதா, உந்தன் அன்பை நான் அறிவேன். உன்னை பாடி பாடி உன்னது தேடி உன் இல்லம் நான் வந்தேன். தேவா 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 தேவா
உங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். துயர் வேளையில், கண் கலங்கிய வேளையில், வாழ்க்கையில் விழுந்த வேளையில், தடுமாறிய வேளையில் நம்மை தூக்கி நிறுத்திய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து நாம் அழைக்கிறோம். என் துன்பத்தில் துயர் துடைத்த இயேசுவே, அழுகின்ற என்னை தேற்றுகிறதே, ஆறுதலோடு என்னை அரவணைக்கும் கர்த்தாவே, நன்றி இயேசையா, நன்றி இயேசையா, நன்றியா. ஆண்டவரே, நான் செய்த
அரண்மனையில் மறைவானது எதுவுமே நான் செய்த ஆண்டவரே, உலகிலே பல்வேறு சிற்றின்ப கவர்ச்சிகளாய் நான் கருத்துகளானே. என்னுடைய கண்கள் என்னுடைய மனங்கள் செய்த பாவத்துக்காய் நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஒன்றே எனக்கு போதுமானதே. பாவியாய் இருக்கிற நான் உம்மையே பார்க்கிறேன். உம்முடைய இரக்கத்துக்காக நான் பிரார்த்தனை. ஆண்டவரே, உம்முடைய பாவத்தை மன்னிக்கும் பாவியாய் மீண்டும் அதே பாவங்களை விழுந்து மற்றவர்கள் கண்ணும் மறைந்திருக்கிறே. ஆனால் கடவுளுடைய கண்களுக்கு மறைவாக அந்தவரே நான் செய்கிற பாவங்களையும் நான் செய்கிற குற்றங்களையும் இணையாவது என்னுடைய உடல் வாழ்த்துக்களை நான் உதாசீனம் செய்தேன். என்னுடைய நண்பர்களை என்னோடு வாழக்கூடியவர்களை சமைத்து நான் அந்தவரை உறவோடு வாழ உடைத்த உறவுகளை சரி செய்து வாழ அன்போடு வாழ அன்பிற்கு வாழ ஆசையாக Oh
அது தெய்வம் நம்ம நேசிக்கின்ற இயேசு நமக்கு தேவை. வாழ்வு கொடுக்கின்ற அந்த உயிருள்ள கிறிஸ்துவின் நலனை நீ அவனாலே கடந்து செல்லும். வாழ்வு கொடுக்கின்ற அந்த உயிருள்ள இயேசுவுடைய கிறிஸ்துவின் நலனை நீ நம்மை கேட்கும். வாழ்வு கொடுக்கிற அந்த உணவளிக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும். அவை நமக்கு இருக்கிற தெய்வத்தை அவையை நோக்கி இயேசுவே கர்த்தருடையானவரே வல்லமையும் தெய்வமே ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் அவரை எப்படி உள்ளத்தின் ஆழத்தை அறிகின்றது, உள்ளத்தின் வேதனைகளை அறிகின்றது. வல்லமையான நேசிக்கின்ற கர்த்தர் என்னை தேடி வருகின்ற தெய்வம். அப்படி கொள்வோம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை செல்வங்கள், நம்முடைய கணவன் மனைவி, நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையுடைய அறிகின்ற இயேசு நம்மை தேடி வருகிறார். அவரிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும் போது அந்த துன்பத்துக்கு நீங்கள் விடுதலை கிடைக்க வேண்டும். எனக்கு வாழ்க்கை கிடைக்க வேண்டும். இயேசுவை உற்று நோக்குகிறேன். அன்று பார்த்திபேயு ஆண்டவரை உற்று நோக்கி இயேசுவே நாம் இருவது என் மீது இருக்கக்கூடியது கூப்பிடுகின்ற போது அவரை பார்த்து கொண்டார்களே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்களே. இன்றைக்கு நான் இருப்பது இயேசு என் உடம்பு அமைதியாக என் பிள்ளையை குறித்து, என் கணவரை குறித்து, என்
உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதம் நிரப்புவார். விரும்பி ஆசீர்வதிக்க நன்மைகள் குறையும். ஏற்கனவே தவறை நமக்கு ஆண்டவர் தீர்க்க போவார். நம்முடைய குடும்பங்களை, வேலைகளை, நம்முடைய வாழ்வின் பாதைகளை செம்மைப்படுத்துகிற நம் உங்களுடைய திட்டங்களை நான் அறிந்தேன். அந்த திட்டத்தை நான் பலமாக வைத்திருக்கேன். உங்களுக்கு நான் வைத்த திட்டம் எல்லாமே மகிழ்ச்சியுடைய நிறைவேற்றவே இருக்கிறது. ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேற்றுகிறது. என் பிள்ளை செல்வதற்காக வைத்திருக்கிறேன். திருமணமாகி வாழ்க்கையை குழந்தை இடையே துன்பப்பட்டு அழுகிற தாய்மாரை ஆண்டவர் மாற்றார். உங்கள் குணமாக அப்படியே கூறி இயேசுவே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சொன்னார்.
பரிசுத்த